அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி 2 நாள் எடுத்த வீடியோ ஒரே விலாகில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் ஆன்லைனில் வாங்கின ஒரு சில பொருளோட அன்பாக்சிங், ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன், யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ், டே இன் மை லைஃப் மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்க போது கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கான வீடியோ பிள்ளைங்க ஸ்கூல் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்றைக்கி எடுத்தது. பிப்ரவரி 15-16 கிட்டே இருக்கும். இங்கே அந்தமானில் பிப்ரவரி 18 பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இடையில 1-2 நாள் ஸ்டடி லீவ் விட்டுட்டு மார்ச் 10 முடியுது. அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 அடுத்த அகாடமி நெக்ஸ்ட் இயர்க்குள்ளதை ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ரீஓப்பன் பண்ணி ஸ்கூல் போனதுக்கப்புறம் வெக்கேஷன் லீவ் வரும். இது நான் அந்தமான் வந்து தான் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஊர்லலாம் ஒரே தடவையிலே வெக்கேஷன் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தானே புது வருஷம் திறப்பாங்க. ஸோ எனக்கு இங்கே இது புதுசாக இருந்துச்சு. ஊர் பக்கம்லாம் இப்போ எப்படி எக்ஸாம் போயிட்டுருக்கா, எப்போ எக்ஸாம் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க ஸ்டஃப்டு இட்லி தான் கேட்டிருந்தாங்க. அது கூட தக்காளி சட்னியும். ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் ஆலு பரோட்டாக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடிலாம் சட்னி அரைக்கணுமேங்கிறதுக்காக இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். ஒரு தடவை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு ஆசிர் அது நல்லாயிருக்கு இன்னும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இப்போ சட்னியும் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி வைக்கிறது. ஆசிரும் நோன்பு வைப்பானா. ஸோ எனக்கு இதுவே ஒரு கவலையாக இருந்துச்சு. நோன்பு டைம்லலாம் ஸ்கூல் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. அதுவும் போன வருஷம் பார்த்திங்கன்னா அர்ஷானுக்கும் ஆசிருக்கும் மாறி மாறி எக்ஸாம் வந்துக்கிட்டு இருந்துச்சா. எல்லா நாளுமே ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நோன்பு டைமில் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேருக்குமே ஒரே டைம் ஒரே நாளில் எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஏன்னா மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஹஸ்பண்டுக்கும் பாவம் சஹர் பண்ணிவிட்டு சரியாக தூங்கக்கூட முடியாது. அதோட எந்திரிச்சு பிள்ளைங்களை விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த தடவை எங்கள் எல்லாருக்குமே சஹருக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஊர் பக்கம் இப்போது ரமலானுக்கும் ஸ்கூல் ரொட்டீனும் எப்படி இருக்கும், ஹாஃப் டே வைப்பாங்களா, ஃபுல் டேவா, எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கா, எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் பிளான் வச்சுருந்தேன். ஒரு சில ப்ரிப்ரேஷன் செய்யணும். ஆன்லைனில் கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம். அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் பெண்டிங் இருந்துச்சு. சரி அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா க்ளீனிங் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்மளால் 1-2 நாளில் முடிக்க முடியாது, கையில் பிள்ளையை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது வாரம் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இடையில ஒரு வாரம் பெண்டிங் ஆயிடுச்சு. என்னென்னா அர்ஷானுக்கு அந்த கன்னம் இருக்குது இல்லையா, கண்ணங்கிட்ட அந்த பொண்ணுக்கு வீங்கினதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டான். அந்த டைமில் அந்த போன வாரம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்னென்னா பிள்ளை ஒரு பக்கம் கஷ்டப்படுறான், அழுகுறான், இங்கே குட்டிமா ஒரு பக்கம் அழுகுறானா, இவனை பார்ப்பனா அவனை பார்ப்பனா, வீட்டு வேலையை பார்ப்பனா, ஒரு நேரம் அழுக கூட வந்துடுச்சு எனக்கு. என்னத்தை தான் பண்ணுறது நம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போது குட்டிமா ஊற ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட இருந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. பிள்ளைங்க 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ நான் டைம் பிரித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆசிரும் அர்ஷானா வேறு சேனல் தான் பார்ப்பாங்க. ஆசிர் பார்க்குற டைமில் அர்ஷான் பார்த்துக்கோ, அர்ஷான் பார்க்குற டைமில் ஆசிர் பிள்ளையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கேன். ஊறுறது மட்டும் இல்லாமல் சோஃபாவில் பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறானா. ஸோ அது ஸ்டெடியாக இல்லாமல் டப்புன்னு கீழே விழுந்துடுறான். அதே மாதிரி கீழே ஏதாச்சும் கிடக்கு அப்படின்னா டக்குன்னு எடுத்து வாயில் தான் வைக்கிறான். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. தனியாக விட்டுட்டுலாம் இப்போ போகவே முடியல. அப்புறம் ஒரு சிஸ்டர் ஊறுறதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்களா, அஸ்பரும் என் பிள்ளையும் ஒரே நாள் தான் பிறந்தாங்க, இன்னும் என் பிள்ளை ஊரில் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த இடத்துல பொதுவாக சொல்கிறேன். என் பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க செஞ்ச ஆக்டிவிட்டி எல்லாமே ஒவ்வொரு மாதம் மாறுச்சு. வேறு மாதத்தில் தான் ஒவ்வொரு பிள்ளைங்களும் செஞ்சாங்க. ஸோ ஒரு பிள்ளைங்களோட ஒரு பிள்ளைங்கள கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. சில பிள்ளைங்க முன்னாடியே செய்வாங்க, சில பிள்ளைங்க கொஞ்சம் லேட்டாக செய்வாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்தந்த டைம் வரும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க செய்வாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்து கவலைப்படணும் அப்படின்னு தேவையில்ல. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நாள் வரும். ஸோ கிச்சன் க்ளீனிங் பார்த்தீங்கன்னா நான் பாதி முடிச்சுட்டேன், மீதி செய்ய முடியல. பிள்ளையை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சா. அதுவும் இல்லாமல் டஸ்ட்டில் ரொம்ப நிற்க எனக்கு சளி பிடிக்குது. எனக்கு சளி பிடிச்சிச்சின்னா பிள்ளைக்கும் சளி பிடிக்குது. அதனால் கிச்சன் க்ளீனிங்க்கு ஒரு அக்கா வருவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த அக்காவை தான் வர சொல்லிவிட்டு மீதி இருக்கிற பாதி க்ளீனிங் முடிக்க சொன்னேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் தூக்கி நம்ம வச்சுக்கணும். உட்காரவே மாட்டான். பிள்ளை ஊற ஆரம்பித்ததுலேருந்து இவங்களும் ஹஸ்பண்டும் சொல்லிட்டாங்க, முடிஞ்சால் மட்டும் செய், இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பிள்ளையை விட்டுட்டு எந்த வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்னு.
ஆனால் இது வரைக்கும் வெளியில் வாங்கலை. யாராச்சும் பார்த்துக்கிறாங்க, தூங்குனா மட்டும்தான் சமையல் வேலை பார்க்குறது. ஆனால் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், நானே செஞ்சுருவேன், அதெல்லாம் வேணாம், நான் ஒரே நாள் செஞ்சுருவேன், நீங்கள் பிள்ளையை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். எனக்கும் ஒத்துக்கலை. ரொம்ப பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வீட்டை விட கிச்சனில் தான் அதிக ஜாமான் இருக்கும். வீட்டில் கூட ரொம்ப திங்ஸ்லாம் இருக்காது. வீடும் ரொம்ப பெருசு கிடையாது. அதனால் வீடு க்ளீனிங் நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டோம். கிச்சனும் பாதி பண்ணிட்டேன்னா, மீதி மட்டும் இந்த அக்கா வந்து எனக்கு நல்லா பெர்ஃபெக்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்று, நமக்கு திங்ஸ் கம்மியாக இருந்தால் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ நானுமே இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். தெரியாதனமாக ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு இருக்கேன். இங்கே வந்து பிப்ரவரி 20க்குள்ளே க்ளீனிங் வேலையை முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து எப்போ முன்னாடியே முடிச்சிட்டிங்களா இல்லை லாஸ்ட் வீக்கில் க்ளீன் பண்ணிங்களா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நைட்டு 8 மணி ஆயிடுச்சு க்ளீனிங் முடிக்கவே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இங்கே நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னா 3 ரெசிபி நோம்பு முடிகிற வரையும் கண்டிப்பாக இருக்கும். 1 நோம்பு கஞ்சி, 2வது சுண்டல், கருப்பு சன்னா வச்சு சுண்டல் பண்ணணும். அது ஹஸ்பண்ட் இருந்தால் தான் நோம்பு கஞ்சி குடிப்பாங்க. அவங்க வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் கூட கேட்க மாட்டாங்க, சுண்டல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கடல் பாசி இருக்கணும். அன்றைக்கி வந்து ஆசிரியருக்கு கம்யூனிட்டி லஞ்சுக்காக சன்னா செஞ்சுருந்தேன். கடல் பாசி வந்து இவங்க கட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அர்ஷான் உட்காந்துக்கிட்டு, உனக்கு பப்பா எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அவ்வளோ வேலை பார்க்குறது உனக்கு தெரியல, இந்த ஒரு வேலை பார்க்குறது உனக்கு பெருசாக தெரியுதடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சமையல் வேலை செய்ய தெரியாது, செஞ்சோம் பழக்கம் இல்லை. ஸோ அது வந்து அவனுக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் ஆன்லைனில் கொஞ்சம் திங்ஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு சில பொருள் ஒன்று ஒன்றா வந்துச்சு, சில இது சேர்ந்தே வந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் மேக்கர் போட்டிருந்தேன். ஏன்னா நான் முளை கட்டுறது வந்து துணி யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நேரத்தில் கலர் மாறி போயிருந்தா திருப்பி யூஸ் பண்ண முடியல. சரி இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். 3 கம்பார்ட்மெண்ட் வரும். அடியில் வந்து தண்ணி வைக்கணும், அதுக்கு மேலே நம்ம என்ன முளைக்கட்ட போகிறோமோ அந்த பயறு பருப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்குது, வளையுது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். சரி பரவாயில்ல, நம்ம சூடு பண்ண போகிறதில்ல, சமைக்க போகிறதில்ல, முளைக்கட்ட தானே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இன்ஷா அல்லாஹ் இதில் முளைக்கட்டினேன் அப்படின்னா நான் காட்டுறேன் வீடியோவில். கரெக்டாக முளைக்கட்டி வருதா என்னங்கிறத காட்டுறேன். தெரியல, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். கொஞ்சமாக ஏதாச்சும் போட்டு முளைக்கட்டி அதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் குட்டிமாவுக்கு வந்து இந்த சிப்பர் ஒன்று போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற ரப்பர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. சரி இதுலையாச்சும் பிடிச்சிக்கிட்டு தண்ணி குடிக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டேன். ஆனால் அந்தளவுக்கு இதுலேயுமே குடிக்கல. இப்போதைக்கு கொஞ்சம் டம்ளரில் தான் விரும்பி குடிக்கிறான், அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் என்னுடைய ட்ரைபாடு ஆல்ரெடி நான் வாங்கி நிறையா தடவை உடஞ்சி அதை ஒட்டி ஒட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கால் உடையும் ஒட்டிடுவேன், அப்புறம் இன்னொரு கால் உடையும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ 2 காலும் உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒட்டவும் முடியாது. ரமலான் ப்ரிப்ரேஷனுக்கு எனக்கு நிறைய ஐடியா இருந்துச்சு இந்த வருஷம் போட. ஆனால் நான் ஆர்டர் பண்ண பொருள்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, அது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடு இல்லாமல் நான் எப்படி வீடியோ எடுக்க முடியும்? ஷேக் ஆகுமா, நல்லா இருக்காது வீடியோ குவாலிட்டி. நான் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இருந்ததுனால அதை தான் எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன். அதுவும் இங்கே அந்தமானில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 நாளாவது ஆகும் வர்றதுக்கு. ஸோ இதில் வந்து எதுவுமே தேராது. இந்த ஒரு ஹோல்டர் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, அதை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு மீது எல்லாத்தையும் போட்டாச்சு. புதுசு வந்து பார்த்திங்கன்னா அதே பிராண்டில் தான் போட்டிருந்தேன். அகாரோ பிராண்டு தான் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், அதிலே தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ட்ரைபாடு வந்து 1300 கிட்ட வரும். என்னோடய செல்ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு வந்து இது ஸ்டடியாக நல்லா இருக்குது. ஆனால் கேமரா வெயிட்லாம் தாங்குமா என்னன்னு தெரியல எனக்கு. மறுபடியும் ஏன் அதே பிராண்டே போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த பிராண்ட்லாம் எந்த தப்பும் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. அது அலட்சியம், யூஸ் பண்ணிவிட்டு மடக்கி வச்சேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும், இல்லைனா ஓரமாக வச்சுருக்கணும். நான் அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன்னா சில நேரம் பிள்ளைங்க போகும்போது இல்லை நான் போகும்போது கூட டக்குன்னு தட்டி விட்டுறது, அதனால் கீழே விழுந்து உடஞ்சது தான். அது நம்ம தப்பு தானே. குவாலிட்டிலாம் நல்லா இருக்குது, அதனால் மறுபடியும் நான் அதே பிராண்டே போட்டுட்டேன். இது ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல வந்து நான் அதையுமே காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி வருமா, அது தான் வந்து லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. சரி ரிட்டன் போடலாமா அப்படின்னு யோசித்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். இல்லை நீ இந்த ஸ்டாண்ட் இல்லாமையே புலம்பிட்டு கிடந்தேன், ரிட்டன் போட்டேன் அப்படின்னா இன்னும் 20 நாள் ஆகும் அது ரீப்ளேஸ் ஆகி வர்றதுக்கு. சரி வேணான்னு சொல்லிட்டு இந்த ஹோல்டர் மட்டும் தனியாக வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். நிற்கும், இருந்தாலும் உடஞ்சிருக்கா, ஸோ கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்காது. சரி ஆர்டர் போட்டு அது வர்ற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வந்ததுக்கப்புறம் அந்த புது ஹோல்டர் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டனோ ரீப்ளேஸோ போடலை, அதையே வச்சுக்கிட்டேன்.
சின்ன ஸ்டாண்ட் இன்னொன்று இருக்குது. அது லாங் வீடியோவுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் ஸ்டாண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கட்டர் ஒன்று போட்டிருந்தேன், நூடுல்ஸ் கட்டர். நூடுல்ஸ் வந்து இங்கே அதிகமாக செய்வேன்னா சரி ஹெல்த்தியான வெர்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டர் நூடுல்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம், இல்லைனா கோதுமை பரோட்டாக்கெலாம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பீலர் போட்டிருந்தேன். இந்த பீலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சும்மா வெறும் பீலர் உருளைக்கிழங்கு தோல்லாம் சீவோம்ல அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. இது உள்ளே வந்து கொஞ்சம் கொக்கி வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நான் போடும்போது காட்டவே இல்லை இந்த டிஸ்பிளேயில். ஸோ இப்படி மாட்டி விடுறதுக்காக ஒன்று அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பீலரில் வந்து 2-3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம முட்டைக்கோஸ் கேரட்லாம் வந்து அந்த மெலிசாக துருவுனாப்பில் எடுக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று தோல் சீவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ரிவ்யூலாம் நான் கொடுக்கல, வாங்கினதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு vlogல நான் ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து இப்போ தேவைப்பட்டுச்சு. சரி கொஞ்சம் நல்லா இருக்கமே, பார்க்க ஸ்டைலாக லுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேட் பண்ணுற பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், இது மேலே மூடி திறந்து தானே எடுக்க போகிறோம், எதுக்கு இந்த ரொட்டேட்டிங்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னு. சரி பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வந்து வைப்ஸ் போட்டிருந்தேன். நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. 3 பேக்கெட் வந்து 150 ரூபா அந்த மாதிரி நினைக்கிறேன். 6 பேக்கெட் வந்து 320-30 ரூபான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ரேட்டு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. அதனால் 2 பண்டல் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன். நான் அதிகமாக ஒரு நாள் தேடுற பொருள் அப்படின்னா இந்த வைப்ஸ் தான். எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நாள் பூரா தேடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த நூல் கல்கண்டு நான் ஏற்கனவே ரமலான் ப்ரிப்ரேஷன் vlogல காட்டினேன். இது எங்கே வாங்கினீங்க, ஏன் இதை யூஸ் பண்ணணும் எல்லாமே கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோலேயே சொல்கிறேன், அது இருக்கட்டும். அப்புறம் சூப்பர் ஓட்ஸ் வாங்கியிருந்தேன், கீன்வா வாங்கியிருந்தேன், அதோட இந்த ஸ்ப்ரவுட் மேக்கர். ஸோ இது தான் நான் ஆன்லைனில் வாங்கின பொருள், வேறெல்லாம் எதுவும் பெருசாக வாங்கலை. இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு அதனால் வாங்கியிருந்தேன். இருக்கிற ஜாமானே கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதனால் ஆசை நிறையா இருந்துச்சு, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன், வாங்கலை. ஸோ இந்த ஸ்பைஸ் பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நட்ஸ் பாக்ஸ் தான் பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு வச்சுருப்பேன்னா அது உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கேப் விழுந்துருச்சு. அது ஸ்பைஸ் அந்த வாசனைலாம் வெளியில் போயிடும்ல. இந்த பாக்ஸுமே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு வந்த பாக்ஸ் தான். ஸோ வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், புதுசு போட்டோமேன்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணாமே வச்சுருந்தேன். ஸோ இதுக்காக தான் மெயினாக அந்த ஸ்பைஸ் பாக்ஸே போட்டது. அதையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி ப்ரிப்ரேஷன் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பிள்ளைக்கு வந்து செர்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த செர்லாக் ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டிவியில் விளம்பரம் காட்டி ஒரு பொருள் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை மூடி வாங்கி பூஸ்ட்டு, போன்விட்டா, செர்லாக்லாம் யூஸ் பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு தைரியமாக கொடுப்போம். அதுவே நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது அதில் 1008 கேள்வி சந்தேகம் வரும். நான் தப்பாக சொல்லலை, ஒரு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பொரியலெல்லாம் சத்தே கிடையாது, ஓட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. யார் சொன்னது? பொரி உருண்டெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோமா? பொரியில் காப்ஸ் இருக்குது, ஓட்ஸில் ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி கண்ணெதிர என்னென்ன பொருள் சேர்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டியும் அதில் குறை சொல்கிறது, டவுட்டு கேட்குறது நான் தப்பாக சொல்லலை. வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்குறது திருப்தியாக இருக்குது. நான் இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். என் பிள்ளைக்கு கொடுக்குறது தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ட்ரை பண்ணவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, என் பிள்ளை சாப்பிட்றான், பாப்பா சாப்பிட்றாங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் இது தான் பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கீன்வா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதை சில பேர் கியூனோன்னு சொல்லுவாங்க, கீன்வா அப்படிங்கிறது தான் கரெக்டான பேர். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக கேளுங்க. இந்த கீன்வாங்கிறது ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் இருக்குது. இதில் 9 வகையான அமினோ ஆசிட் இருக்குது. இது நமக்கு வந்து கம்பு, சோளம், கேழ்வரகு மாதிரி கிரெயின் கிடையாது, அந்த புல்லுலேருந்து வரக்கூடிய அந்த தானியம் கிடையாது. இது சீடு, இது விதை. பார்க்குறதுக்கு சிறுதானியம் மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு விதை. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் ஆன்லைனில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவேன். இது குறிப்பாக முக்கியமாக யாருக்கெல்லாம்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக எடுங்க. பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹை ப்ரோட்டீன், ஹை ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், பசிக்காது. உங்களுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே கிடச்சிரும். ஒழுங்காக ஓப்பன் பண்ணியிருக்கணும். மேலே இருக்கிற அந்த ஜிப்லாக் வந்து வெட்டி விட்டுட்டேன். சரி பரவாயில்லன்னு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன். பார்க்க இந்த சிறுதானியம் மாதிரியே தானே இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், என்னென்ன வெரைட்டிலாம் சமைக்கலான்னு சொல்கிறேன். இப்போ 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை லைட்டாக வந்து ஒரே ஒரு தடவை அலசி எடுத்துடலாம். இது சீடு தான், இருந்தாலும் எதுக்கு அலசுறோம்னா ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இருந்தால் கூட போயிடும். இந்த மாதிரி ஒரு தடவை அலசி எடுத்துருங்க. எனக்கு இந்த கீன்வா எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணன் வெயிட் லாஸ்க்காக இருந்து சாப்பிட்டாங்க.
அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நமக்கெலாம் எதுக்கு, நம்ம என்ன வெயிட் லாஸ்லேயே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த மாதிரியே தான் நிறையா பொருளை நான் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ தான் புரியுது, நம்ம வந்து வெயிட் லாஸில் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம உடம்புல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வரேன். ஸோ இதோட தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு கீன்வா எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 பங்கு தண்ணி வைக்கணும். நான் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த நல்லா உதிரி உதிரியாக இருக்கும்னு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பார்க்க கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக. வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு 2, 3 விசில் ஆகும். நாம் சட்டியிலே வேக வச்சிடலாம். ஒரு 15, 20 நிமிஷத்துலேயே வெந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். கீன்வா சமைக்கிற மெத்தட்னா இது தான். இப்போது வெந்துருச்சு. பார்க்க இந்த மாதிரி அந்த வெள்ளையாக மலர்ந்து வந்த மாதிரி இருக்கும். நடுவில் வெள்ளையாக தெரியும், நூல் மாதிரி. ஸோ தெரியுதுங்களா? இப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வச்சு வேறு என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்கிறேன். இதை அப்படியே சாப்பிட்லாம், சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வேறு என்னெல்லாம் செய்யலாங்கிறத சொல்கிறேன். ஸோ அதோட கை கேப்பில் பார்த்தீங்கன்னா, அது வேகிற டைமில் இடியாப்பத்துக்கு மாவு பிணைஞ்சு வச்சுருக்கேன். பிள்ளை வந்து தூங்குறான். ஈவினிங் டைமில் 5 மணி தான் ஆகுது. நேரம்லாம் பார்க்குறதில்ல, எப்போ தூங்குறானோ அப்போ வந்து அடுத்த ப்ரிப்பரேஷனை செஞ்சிடுறது. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த பக்கம் நூல் கல்கண்டு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மிஷரின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். அந்த நடுவில் நூல் மாதிரி இருக்கும். இது நமக்கு சுகர் கேன்லேருந்து, அந்த கரும்புலேருந்து வர்றதை டைரெக்டாக இந்த மாதிரி கல்கண்டாக செய்வாங்க. அதுக்கு அந்த ப்ராசஸ்க்காக தான் அந்த நூல் வந்து பயன்படுத்துவாங்க. இதிலே வந்து ஃபுல்லாக இன்னும் ஆர்கானிக் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கலரான கல்கண்டாக இருக்கும். அது எனக்கு கிடைக்கல. ஸோ நான் இது தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து ரீஃபைன் பண்ணி தான் நமக்கு சீனியை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதை வந்து நல்லா கெமிக்கல்ஸ் நிறையா போட்டு அந்த சீனி ஷேப்புக்கு வர்றதுக்கு செய்கிறாங்க. அதனால தான் சீனி வந்து கெடுதல் அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சமாக எடுக்கிறதுனால சீனி மைதாலாம் கெடுதல் கிடையாது. ஆனால் அந்த நோம்பு டைமில் அதிகமாக ஜூஸு கடல் பாசிலாம் செய்கிறோமா, அந்த சீனி ஒவ்வொரு தடவையும் எடுத்து கொட்டும்போது கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நான் நோம்பு டைமில் மட்டும் இந்த நூல் கல்கண்டு வாங்குவேன். மற்ற நாளும் நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ இதை மட்டும் வந்து நல்லா ஒரு பையில் வச்சு தட்டிட்டேன்னா அப்படியே அரைக்க முடியாது. மிக்ஸி வந்து அந்த பிளேட்லாம் உடஞ்சிரும். அப்புறம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு தட்டிடுங்க. தட்டினதுக்கப்புறம் அந்த நூல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். கல்கண்டுன்னு சொல்லி கடையில் வாங்காதீங்க, அது வந்து கிடையாது. அதுவுமே நமக்கு ரீஃபைன் பண்ணி வர்றது தான். இந்த மாதிரி நூல் கல்கண்டு தான் வாங்கணும். நான் வாங்கின பேக்கெட் வந்து 900 கிராம்னு தான் போட்டிருந்தாங்க. இப்போ சீனி வந்து 1 கிலோ 50 ரூபா 60 ரூபா அப்படின்னா, இது வந்து 250லேருந்து 300 கிட்ட வரும். 5 பங்கு நமக்கு அதிகம். நான் இன்னொரு 2 கிலோ வந்து போட்டிருக்கேன் ஆர்டர். கைக்கு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி தூள் பண்ணி வச்சுருவேன். நல்லா தட்டினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் அரைச்சேன். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது மிக்ஸி கொஞ்சம் உட்காந்துருச்சு. ஏன்னா வெயிட்டு லோடு அதிகமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சுற்றினோன்னா நல்லா பவுடராக அரைஞ்சு வந்துருச்சு. ஜூஸ்க்கு போடவும் ஈஸியாக இருக்கும், கடல் பாசிக்கும் போட ஈஸியாக இருக்கும். இந்த 2க்கு தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். எல்லா இடத்துலையும் நாட்டு சர்க்கரை, வெல்லம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிப்பேன். வேணும்னா நீங்கள் வருஷம் பூரா கூட தாராளமாக பயன்படுத்தலாம். நான் நோம்பு டைமில் மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். மற்ற நாள்லாம் கொஞ்சம் சீனி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் அதையுமே அரைச்சி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் கீன்வா நல்லா வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு தாளித்து உப்புமா மாதிரி சாப்பிட்லாம். நிறைய காய்கறி சேர்த்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை சேலட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சேலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. நீங்கள் வந்து சாப்பாடாகவே இந்த கீன்வாவை எடுத்துக்கலாம். நான் வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் இல்லை இல்லையா? ஸோ இதுலேருந்து வரக்கூடிய சத்து எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிடாத கோஷ்டிங்க 1, 2 பேர் வீட்டில் இருக்காங்க. அதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் மீதி இருக்கிற கீன்வாவில் வந்து நாட்டு சர்க்கரை அப்புறம் நெய் சேர்க்கலாம். நான் சேர்க்கல, மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டேன். பிள்ளைக்குமே வந்து ஃபீட் பண்ணுறேன்னா அடிக்கடி பசிக்குது. ஸோ இந்த அளவு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. 2ஆக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒன்று எனக்கு, இன்னொன்று எனக்கு தான். கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவேன். நான் எனக்குன்னு ஒதுக்கி வச்சுருந்தேன். ஆனால் ஆசிர் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படியே எடுத்துக்கிறேன், நீ செஞ்சுட்டு டேபிளில் வச்சுரு, நான் அப்பப்போ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிர் சாப்பிட்டான். மிச்சம் 2 பேருக்கு நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நம்ம கம்பு கேழ்வரகுலாம் ஊற வச்சு இட்லி தோசை மாவு அரைக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த கீன்வா கொஞ்சம் ஊற வச்சு கூட இட்லி தோசை மாவாக அரைக்கலாம். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைமாக சொன்னதுனால தான் இந்தளவு டீட்டெயிலாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த இடத்துல நான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கிறீங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதையே சாப்பாடாக தாராளமாக எடுத்துக்கலாம்.
காலையில பசியாரைக்கு எடுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. எனக்கு இனிப்பு பிடிக்குங்கிறதுனால இந்த மாரி எடுத்திருக்கேன். என்ன மாரி வெயிட் லாஸ்ல இல்ல அப்டின்னா, நீங்க ஸ்நாக்ஸா கூட தாராளமா எடுக்கலாம். பிள்ளைங்களுக்குலாம் குடுங்க. ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. ஸோ இவரு பாருங்க முழிச்சுட்டாரு. அவ்வளோதான். இப்ப முன்னாடிலாம் கிச்சன்ல உட்கார வச்சேன் அப்டின்னா, சாம உட்காந்துருப்பானா, இப்ப அங்கங்க போய் எல்லா ஜாமானையும் எடுத்து விட்டுட்டு இருக்கான். ஓப்பன் கிச்சன் வேற. இன்னும் கொஞ்ச நாள் போனா தான் எனக்கு தெரியும். சட்டி பானைலாம் கீழ வந்துரும் அப்டின்னு நெனைக்கிறேன். டாய்ஸ விட இந்த ஜாமான் தான் இவனுக்கு விளையாட ரொம்ப புடிச்சிருக்கு. கையோட வந்து இந்த ஸ்பைஸ் பாக்ஸுமே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதிகமாக வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 பொருள் சேர்த்து தான் தாளிப்பேன். என்னைக்காச்சும் தான் அந்த ஸ்டார் அனீஸ், பிரியாணி இலைலாம் போடுவேன். அதெல்லாம் இல்ல. வாங்கி தான் ஃபில் பண்ணணும். அடுத்தது ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அமேசானில் வந்து இந்த சூப்பர் ஓட்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சட் ஆகிருக்கும். ஓட்ஸ் இருக்கும், பீனட் பட்டர், அப்புறம் நட்ஸ் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் சீட்ஸு, கொக்கோ பவுடர் இருக்கும். நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நட்ஸுன்னு பார்த்தா ஆல்மண்ட், அப்புறம் திராட்சை, சன்ஃப்ளவர் சீடு போட்டிருக்காங்க விதையில. ஸோ கொக்கோ பவுடர்லாம் போட்டதுனால அந்த சாக்லேட்டி ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு பதில் என்னென்ன போடலாம், இல்லை என்னென்ன பொருள் சேர்த்து இந்த மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி நட்ஸ் பவுடர் வீட்டில் எப்போதும் ரெடி பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சா, சரி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. நானும் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணுமே, நோம்பு டைம்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து பார்க்க இந்த ஓட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதாம், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்லாம் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து வீட்லேயே முளைக்கட்டின ராகி பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து பாதாம், ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேனா, அதனால் நான் தனியாக இன்றைக்கி பாதாம் எடுக்கலை. இந்த ஓட்ஸ்லேயுமே பாதாம் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் எடுக்கலை. நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும், ஸோ இது தான் வந்து முளைக்கட்டின ராகி பவுடர், இதுவுமே சேர்க்க போகிறேன். நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இந்த பொருள் எல்லாமே உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடரை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி, அப்புறம் ஓட்ஸ், மக்கானா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ்லேருந்து அந்த ஈரப்பதம் மாதிரி ஆகி கட்டி கட்டியாக ஆயிடுது. ஸோ அதனால் பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா அந்த ஈரப்பதத்தை இழுத்துட்டு நமக்கு நல்லா பவுடராக இருக்கும் எப்போதும். ஸோ அதுக்காக பொட்டுக்கடலை சேர்க்குறேன். உடம்புக்கும் நல்லது தான். பிள்ளைக்கு செர்லாக் கொடுக்குறதுக்காக நான் மக்கானா வாங்கினேன்னா, ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பிஸ்தா வீட்டில் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாக்கெட் வாங்கி தான் அது செய்யணும்னு இல்லை. நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இந்த பொருள் உங்ககிட்ட தனித்தனியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதெல்லாம் சேர்த்து அரைக்கலாம். அப்படி இல்லை நீங்களும் அந்த பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். இந்த ரோல்டு ஓட்ஸ் அந்த பாக்கெட் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வாழைப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாமே சேர்த்து பாலில் நல்லா அடித்து ஒரு மில்க் ஷேக்காகவும் குடிக்கலாம். அதில் பீனட் பட்டரும் சேர்த்துருக்காங்க. ஆனால் நீங்கள் தனியாக சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா பீனட் வந்து வேர்க்கடலையாக சேர்க்க வேணாம். அது எப்படி இருக்கும், பாலோட சேர்த்தா டைஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற எல்லா பொருளுமே உங்கள்கிட்ட என்னென்ன கையில் இருக்கோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கருக விட்டுறாமல் நல்லா பவுடராக அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு நட்ஸை வந்து பவுடர் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா அரையும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து அரைக்கலாம். நான் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக கடைசியாக ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்புக்காக. ஸோ அது வந்து மைல்டாக தான் இருந்துச்சு நான் சேர்த்தது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைமில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நல்லா அரைச்சிட்டேன். இல்லைனா நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம், இன்னும் ஃபைன் பவுடராக இருக்கும். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஹோம்மேட் பூஸ்ட் நான் அப்படி சொல்லி தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். ஸோ நானுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நோம்பில் வந்து இது ஒன்றே போதும் பிள்ளைங்களுக்கு நைட்டில் பாலில் போட்டு கொடுக்கறதுக்கு. கொக்கோ பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் நட்ஸ் பவுடர் மாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னா கூட கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அது பிள்ளைங்களுக்கு குடிக்கும்போது நல்லாயிருக்கு. மக்கானா வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கொதிக்க வச்ச பாலை நீங்கள் அடுப்பில் போட்டு காய்ச்சணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் வந்து ரெடி. இனிப்பு நான் சொன்ன மாதிரி மைல்டாக இருந்துச்சா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடரோட இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். தோசை மாவு வந்து காலியாக இருந்துச்சா,
சப்பாத்தி, பூரி போடுறதுக்கு எனக்கு இடியாப்பம் என்னமோ ஈஸியா தெரியுது. சப்பாத்தி வந்து தேய்ச்சு, மடக்கி அந்த ஒண்ணு ஒண்ணா சுடுறதுக்கு இது அடிக்கி அடிக்கி ஒரு 5, 6ன்னு சுட்டு எடுத்துருவேன்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில வேலை முடியிற மாரி இருக்கு. இப்போ குட்டிமா வளர வளர அந்த ஈவினிங் தூக்கம்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நைட்டுக்குன்னு தனியா டிஃபன்லாம் அதிகமா செய்றதில்ல. என்னைக்காச்சும் 1, 2 நாள் தான் வாரத்தில செய்றது. மத்த நாள்லாம் சோறு தான். மதியானம் செய்ற சோறே இருக்கு. நல்ல பருப்பானோ, கறியானோ அப்படின்னா நைட்டுக்கும் சோறு ஆக்கிட்டு அந்த மாரியே சாப்பிட்டுறது. அன்னைக்கு நைட்டு வந்து நேத்து வச்ச மீனானம் இருந்துச்சு. ஆனா வந்து இங்க வீட்ல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்பம், இடியாப்பம்க்குலாம் கொஞ்சம் இனிப்பு வச்சு சாப்பிட பிடிக்கும். அதுவும் இடியாப்பம்க்குலாம் கஞ்சி வச்சோம் அப்டின்னா, வீட்ல எல்லாருமே பெரியம்மா சாப்பிடுவாங்க. ஸோ கஞ்சி காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சிட்டு, அந்த கீன்வா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா? ஏன்னா வீட்ல எல்லாருக்குமே ஓட்ஸ் பிடிக்கும். இப்ப எப்படி வேணான்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கீன்வாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஆசிருக்கு சும்மா சாப்பிட புடிச்சிருந்துச்சு. அர்ஷாந்த் தான் சாப்பிடலையா? ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, கஞ்சியில மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டேன். ஸோ, இந்த கீன்வா வேக வச்சு நீங்க பாயாசம், கஞ்சி மாரி கூட செஞ்சு குடிக்கலாம். ஸோ, இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். கொஞ்சம் லென்த்தா போயிட்டாலே நான் இதான் சொல்லுவேன். உங்களுக்கு போர் அடிச்சுச்சா என்னன்னு தெரியல. என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்த உங்களுக்கு தேங்க் யூ.